ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு 2 நாளாகவே பார்த்திங்கன்னா மழையாக இருந்ததுனால, கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால டக்குன்னு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. இந்த சளி, இருமல், அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் லைட்டாக ஃபீவராக வர இருந்தது. அதனால் காலையில் எழுந்திருக்கவே முடியலைங்க. ரொம்ப டயர்டாக இருந்தது. பசங்களுக்கு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. சாதனாக்கு இன்னிலேருந்து எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா காலையிலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். திருவாசல் வேலையை கூட பார்க்கல. லஞ்சு, டிஃபன்ட்டு எதுவுமே பண்ணலை. நேற்று வடித்த சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பழைய சாதம் இருக்குது. பசங்க பழையதுன்னா சாப்பிட்டுப்பாங்க. கொத்தரங்காய், மோர் மிளகா வறுத்து கொடுத்ததுமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் எழுந்திரிச்சு பசங்களுக்கு அந்த கொத்தரங்காய் வறுத்து கொடுத்துட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு டீ போட்டு குடித்தேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த வேலையுமே பண்ணலை. நேராக பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 9 மணி போல் ஆகிடுச்சி. இன்றைக்கி தை மாத கிருத்திகை இல்லைங்களா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு. அதனால் நான் பிள்ளையார் கோயிலுக்கும் போவேன், அம்மன் கோயிலுக்கு போவேன். போய் விளக்கெலாம் போட்டேன். கோயிலில் விளக்கம் போடும்போது சில சமயம் ஞாபகம் இல்லாமல் நான் வாசல் படியிலே போட்டுட்டு வந்துடுவேங்க. நம்ம சுந்தரி சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, அதுமாரி போடாதீங்க, ஐயர் படி ஏறும்போது வரும்போது சப்போஸ் வழுக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் தனியாக வேறு இடத்துல போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் குலதெய்வ கோயிலில் வாசப்படியில் வச்சு போட்டுட்டேன். அன்றைக்கி அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க பண்ணதை எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன். சில சமயம் ஏதோ ஒரு ஞாபகம் மறதி இல்லாமல் போட்டுடுவேன். இனிமேல் கவனமாக இருக்கிறேன் சிஸ்டர். வீட்டுக்கு வந்ததுமே ரெஸ்ட் எடுக்கலைங்க. உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 2 நாளாக உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்ததுனால நான் வீட்டில் எந்த ஒரு வேலையுமே சரியான முறையில் செய்யலை. வீடு கொஞ்சம் கண்ணாப்பினான்னு தான் இருந்தது. காலையில் பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு டீ குடிக்கும் போது கூட லைட்டாக கொஞ்சம் கீழே ஊற்றிட்டேன். கிளம்புற அவசரத்தில் மேலே சும்மா துணியை போட்டு விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். இப்போ வீடு ஃபுல்லாக மாப் போடணும். ஏன்னா நேற்று திங்கக்கிழமை பசங்களுக்கு நேற்று பார்த்திங்கன்னா சண்டேவே நான்வெஜ் எதுவுமே நான் செஞ்சு கொடுக்கல. கொஞ்சம் மழையாக இருந்ததுனால வெளியில் போக முடியல. அதனால் நேற்று பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதனால் நைட்டு வரைக்குமே சிக்கன் இருந்ததுனால நான் நேற்று வீடெல்லாம் துடைக்கல. இன்றைக்கி தான் நான் கிருத்திகையாக இருக்குதுங்க இல்லைங்களா, அதனால் வேறு வழியில் செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் மேக்ஸிமம் வீடெல்லாம் துடைக்கக்கூடாது. வேறு வழியில் சுச்சுவேஷன் இப்படி அமையும் போது அப்புறம் செவ்வாய்க்கிழமையில் தான் வீடு துடைக்கிற மாதிரி இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே மாதம் தேர்த்திக்கிறது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. இப்போ வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து லைட்டாக தலைவலிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. கடகடன்னு கொஞ்சம் வேலையை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்படியே போட்டு விடவும் மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. தை கிருத்திகை வேறு இருக்குது, வெற்றிலை தீபம் வேறு போடணும். வேலை கிடக்குதேன்ட்டு டென்ஷனாக இருக்கிறத விட முதல்ல செஞ்சு வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாமேன்ட்டு வந்ததுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலுமே எல்லா வேலையும் நாம் தான் பார்த்தாகணும். சாதனாக்கு எக்ஸாம் இல்லைன்னா அவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவளுக்கு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுனால நான் அவளை பெருசாக அந்த எக்ஸாம் டைமில் நான் எப்போதுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா அவளுக்கு படிக்கிற வேலையை கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதனால் நான் அவளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னென்ன வேலை பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இது எல்லாமே எப்போதுமே நான் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க போவேன். நீ உடம்பு முடியலைங்கிறனால தான் கொஞ்சம் அலட்சியமாக அப்படியே போட்டுட்டு பொறுமையாக பண்ணிக்கலாமேன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இன்றைக்கி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமி வீட்டில் பூஜை பண்ணும்போதும் சரி, கோயிலுக்கு போகும்போதும் பிளாக் போடாதீங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழக்கத்தை நான் மாற்றிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பிளாக் போடாமல் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட செவ்வாய்க்கிழமை தான். ஏதோ ஒரு ஞாபகத்தில் டக்குன்னு இந்த பிளாக் ட்ரெஸ் தான் போடணுன்னு தோணுச்சு, எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த வெற்றிலை தீபம் பற்றி நம்மளுடைய சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. எந்த டைமிங்கில் நம்ம போடலாம், இல்லை நம்ம ஈவினிங் டைமில் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த டைமில் போடலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுற மாரி இருந்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஓரையில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஓரை நேரம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க டைமிங் என்னன்னு சொல்லிட்டு. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த 3 டைம் ஓரை நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போடலாம். இந்த நேரங்கள் உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னா உங்களுக்கு எந்த டைமிங் ஒத்து வருதோ அந்த டைமிங்கில் தாராளமாக போடலாம். ஓரை டைமில் போட்டால் ரொம்ப விசேஷம். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது, அது இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை வரலைங்களா, நம்ம அதையும் 1 to 2 அந்த ஓரை நேரத்தில் தான் வெற்றிலை தீபம் போட போகிறேன். இதே இப்போ சஷ்டி கிருத்திகைலாம் வேறு கிழமைகளில் வந்ததுன்னா அன்றைக்கி பார்த்திங்க
அன்றைக்கி எந்த ஓரை நேரத்தில் வந்து போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்து சொல்லுவாங்க. அந்த டைமிங்கில் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, 6 தீபம் போடுவீங்களா, இப்போலாம் போடுறது இல்லையான்னு வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்போதுமே செவ்வாய்க்கிழமையில் வந்து வெற்றிலை தீபம் நான் ஒரு தீபம் வச்சு தான் வந்து போடுவேன். கிருத்திகை அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து 6 தீபம் வந்து போடுவேன். அதுவும் நெய் தீபமாக போடுறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா நல்லெண்ணெயில் வந்து போடலாம். இது 2மே இல்லாத பட்சத்தில் நீங்கள் சுவாமிக்கு விளக்குக்கு என்ன எண்ணெய் ஊற்றி ஏற்றுறீங்களோ அதில் வந்து தீபம் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜு சாப்பிட்ற அன்றைக்கிலாம் நீங்கள் சாயங்கால நேரத்தில் விளக்கு ஏற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நான்வெஜ் வந்து நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன்னு எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னா, அன்றைக்கி காலையிலே நான் வந்து எப்போதும் குளிச்சுட்டு வெளியில் நான்வெஜ் எடுக்க போவோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நான் வெளியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடுவேன். குளித்த உடனே எப்போதுமே நம்ம வந்து சாமி கும்பிட்றது வழக்கம். விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுடுவேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் விளக்கேற்ற மாட்டேன். சப்போஸ் சாதனாப்பா அன்றைக்கி வந்து முட்டை எதுவும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க ஏற்றிடுவாங்க. பெரும்பாலும் நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி ஈவினிங் டைமில் விளக்கேற்றுறது ரொம்ப ரேர் தான். பார்த்திங்கன்னா நிலவாசல் வேலை கூட இப்போ தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். விசேஷ விரத நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமெல்லாம் வர மாதிரி இருந்தாலும் முதல் நாளே இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிடுவேன். இதுமாரி உடம்பு முடியாத நேரத்தில் மேக்ஸிமம் வந்து இப்படி தாங்க வந்து விரத நாட்களெல்லாம் என்னோடய வேலைகள் வந்து இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் தானேன்ட்டு நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. உடம்பு முடியலங்கிறனால இன்றைக்கி நான் தலைக்கு கூட வந்து குளிக்கல. கிருத்திகை செவ்வாய்க்கிழமையாக வேறு இருக்குது. வேறு வழி இல்லைங்க. உடம்பு முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதனால தான். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிறீங்க இல்லைங்களா, கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் போவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெற்றி பிறக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி விரத நாட்கள் மட்டும் தான் வந்து தலைக்கு குளிச்சுட்டு இருந்தேன். அந்த செவ்வாய் வெள்ளி அப்புறம் இந்த கிருத்திகை டைமில் தான் கோயிலுக்கு போவோம். கண்டிப்பாக அன்றைக்கி தலைக்கு குளிச்சிருப்போம். அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ வெற்றி பிறந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னால் அடிக்கடி தலைக்கு தண்ணி ஊற்றிக்க முடியல. ஏன்னா ரொம்ப இப்போ தலைவலி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி தலைவலி வந்து வருது. அதுவும் மெயினாக தலைக்கு தண்ணி ஊற்றுற அன்றைக்கி வந்து கண்டிப்பாக தலைவலி வந்துடுதுங்க. அதனாலே இப்போ நான் வந்து தலைக்கு குளிக்கிறதே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் தான், அதுவும் மேக்ஸிமம் இந்த வெற்றிலை தீபம் போடுற அன்றைக்கி வந்து தலைக்கு குளிச்சிக்கிறது. அன்றைக்கி இதுமாரி உடம்பு முடியாத சமயத்தில் அந்த வார நாட்களில் வெள்ளிக்கிழமையோ இல்லை அதுமாரி விரத நாட்கள் கிருத்திகை இல்லை சஷ்டி ஏதாவது வரணும்னா அன்றைக்கி வந்து தலைக்கு குளிச்சிக்கிறது. நாங்கள் நினச்ச நேரம்லாம் டக்குன்னு வந்து கோயிலுக்கு கிளம்புற ஆளுங்க. திடீர்னு ஆஃபீஸ் விட்டு வந்தாங்கன்னா அவங்க எதாவது டென்ஷனாக இருந்தாங்கன்னா வா கோயிலுக்கு போயிட்டு வா வரலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு டக்குன்னு அப்புறம் ரெடியாகி நான் கோயிலுக்கு கிளம்புவேன். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் கோயில் போவோம், ஞாயிற்றுக்கிழமை கோயில் போவோம். இடையில இந்த தேய்பிறை அஷ்டமி அதுமாரிலாம் வந்ததுன்னா டக்குன்னு வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகிடுச்சுன்னா போக முடியாது. சப்போஸ் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு கிளம்பு போகலாம்பாங்க. அந்த டைமுக்கு போய் நம்ம தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்க முடியாது. அது இல்லாமல் நான் இப்போ டெய்லியுமே வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கிற ஆள் தான். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் நான் வந்து வரேன். அதனால் நான் டெய்லியும் தலைக்கு குளிக்க முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? இப்போதும் காலையில் கோயிலுக்கு போகிறதுனால குளிச்சிட போகிறோம். திடீர்னு ஈவினிங் டைமில் வா கோயிலுக்கு போகலான்னாங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போவேன். ஆனால் தலைக்கு குளிக்க மாட்டேன். இதுபோல் நான் வந்து கோயிலுக்கு போகிறப்பலாம் தலைக்கு குளிச்சிக்கிட்டே இருந்தேன்னா ஒரேடியாக படுத்துக்க வேண்டியதாங்க. அப்புறம் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து செலவு பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கணும். எனக்கு என்னோடய ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியங்க. நான் செய்கிறது சரியாக தப்போ எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வணங்குற தெய்வங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கையோடு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ரிப்ளை வந்து இவ்வளோ லென்த்தியாக வந்து வந்துருச்சு. ஒருவேளை நான் பண்ணுறது ஏதாவது வந்து உங்களுக்கு தப்புன்னு வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு சஜெக்ஷனாக வந்து சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னும் 2-3 சிஸ்டர் நேம் எனக்கு சரியாக தெரியல. இந்த யூடியூப் சம்மந்தமாக வந்து நிறையா வந்து கமெண்ட் வந்து இப்போதைக்கு வந்துட்டுருக்குது. நான் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி வந்து பண்ணுறீங்க, எடிட்டிங் பண்ணுறது ஒரு வீடியோ தனியாக வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் அந்த வீடியோ லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ட்ரைபாடோட ரேட் வந்து கேட்டிருந்தீங்க. அது 750 800 தெரியல. 2 வருஷம் ஆகுது அது கிட்டத்தட்ட வாங்கி. சரி ஞாபகம் இல்லை. இன்னும் நிறைய இதுமாரி நிறைய கமெண்ட்லாம் வருது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உண்மையிலே உடம்பு பழையபடி திருப்பி வந்து ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேலைக்கு ஆகாது. வந்து பார்த்திங்கன்னா காலையில் சும்மா அவசர அவசரமாக ஒரு காக்கா குளியல் தாங்க வந்து போட்டுட்டு போனேன். நல்லா சுட சுட தண்ணி வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். சுடு தண்ணி வந்து போட்டு ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு சரி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தானே இருக்கிறோன்ட்டு இந்த ஆயில் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அது காலியாகிடுச்சுங்க. 2 நாளாக வந்து அது கழுவ முடியாது அப்படியே வச்சுருக்கிறேன். திருப்பி அதிலே வந்து நம்ம புதுசாக எண்ணெய் வந்து ரீஃபில் பண்ண மாட்டேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் திருப்பி வந்து அதை ரீஃபில் பண்ணுவேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதுமாரி ரேஷன் ஆயிலெலாம் ஊற்றி வச்சுருக்கிற அந்த பாட்டிலை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணுவேங்கிறது இதில் வந்து காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ரேஷன் எண்ணெய் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் காய்ச்சிட்டு திருப்பி யூஸ் பண்ணாலுமே அது படிப்படியே அது ஒரு மாதிரியே திக்காக தடன்னு ஆன மாரி அந்த டால்டா மாரி ஆன மாரி தான் ஆகிடுது.
அது ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை தான் அதை கொடுக்குது. அதை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேங்கிறதில் காமிச்சிருக்கிறேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுட சுட தண்ணி வச்சு அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுறது. சுடு தண்ணி வச்சு கழுவும் போது அது அந்த பிசுபிசுப்புலாம் சீக்கிரம் வந்து போயிடும். அடுப்பில் வந்து தண்ணி வச்சு விட்டுட்டு சரி அந்த கேப்பில் வந்து காலையில் விளக்குன பாத்திரம்லாம் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து வாஷ் பண்ணேன். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணியை வந்து சூடான தண்ணியை அந்த பாட்டிலில் ஊற்றி நல்லா 1க்கு 2 தடவை நல்லா குலுக்கிட்டு அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிக்யூடோ சோப்பு தண்ணி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ துணி பவுடரோ அதை போட்டு நல்லா வந்து தண்ணியை திருப்பி சுடு தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கிட்டு அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கனாலே அந்த ஆயில் பிசுபிசுப்பு எல்லாமே வந்து போயிடுங்க. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது ஒவ்வொரு தடையும் நீங்கள் வந்து ஆயில் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதேமாரி வந்து நீங்கள் பாட்டில் வந்து கழுவிட்டு ரீஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லை ஒரு 5-6 தடவை வந்து நீங்கள் ஆயிலாம் ஊற்றி வச்சு ரீஃபில் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வாஷ் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா பாட்டில் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அதை சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் தேய்ச்சி வந்து கழுவுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால தான் நான் ஒவ்வொரு தடையும் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்தமாரி வந்து கழுவிட்டு தான் வந்து ரீஃபில் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். நானும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலுப்பு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வந்து க்ளீன் பண்ண மாட்டேங்க. திருப்பி இன்னொரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் இதுமாரி தேய்ச்சி கழுவிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் கண்டிப்பாக ரேஷன் ஆயில் அதில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணேன்னா அடுத்த தடவை வந்து நான் கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிவிட்டு தாங்க திருப்பி ஆயில் வந்து அதில் ஊற்றி வைப்பேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் இது கொஞ்சம் தெளிவாக சொல்கிற மாரி இருந்தது. நான் எப்போதுமே இப்படி தாங்க இந்த ஆயில் பாட்டிலாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது க்ளீன் பண்ணிவிட்டு கழுவ கவுண்டர் டாப்பு எல்லாமே வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இந்த வேலையை முடிச்சு கையோடவே வந்து மேலேயும் துணியை காய வைக்க வந்துட்டுங்க. துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட்டு போட்டு நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூலு. வெற்றிக்குட்டிக்கு காலையில் லஞ்சு வந்து கொடுக்கல. புளி சாதம் செஞ்சு அவனுக்கு கொண்டு போய் லஞ்சு கொடுத்துட்டு சாதனாவும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் என்னுடைய வெற்றிலை தீப பூஜை வழிபாடு வந்து நான் பண்ணினேன். ரொம்ப எளிமையாக தாங்க இன்றைக்கி வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் பெருசாக வீடியோ வந்து எடுக்கலை. டேப்லெட் போட்டதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ரெண்டு நாளாக வீடியோ வர போடல இல்லைங்களா? வீடியோவும் வந்து விலாக் எதுவும் எடுக்கலை. சரி எப்படியும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வீடியோ எடுத்துகிட்டே பண்ணிடலாமேன்ட்டு தான் வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன். உடம்பு முடியாத நேரத்துலேயும் என்னுடைய பூஜை வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாமே இன்றைக்கி இப்படி தாங்க இருந்தது. இன்றைக்கி வந்து விரதம் நாளாக இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சிட்டு இருந்தேன் அந்த வேலையெல்லாம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு நல்லா வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு கம்முன்னு ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பேன். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த பீரியட்ஸ் டைமை தவிர. அதனால் இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாது, கிருத்திகளாகவும் இருக்குதுங்கிறனால தான் நான் இன்றைக்கி இதை வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இந்த விலாக் வந்து நான் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.